குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங் சார். சரி, ஓகே. நிறைய பேர் என்னடா இந்த சார். டவுட் கேட்டிருந்தீங்க பிள்ளை. என்னடா எனக்கு கொஞ்சம் கிளாஸுகளை கொஞ்சம் கூட போறதால எனக்கு உங்களோட டவுட்டுகளை சில வேளைகள்ல சொல்லிடலாம போறது எனக்கு. அதால நீங்க நிறைய பேர் கேட்டீங்க. இந்த மெட்ரிக் மெப் தொடர்பாக நீங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை கேட்டிருந்தீங்க. என்னடா பிள்ளைகள், இந்த மெட்ரிக் மெப்பை பொறுத்த வரைக்கும் புதிதாக அப்டேட் பண்ணப்பட்ட விஷயங்கள் தான் பிள்ளை நீங்க கூட படிக்க வேணும். ஏனென்றால் உங்களுக்கு சில வகையான விடயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் விடயத்தில் வச்சு கொண்டு தான் கேட்பாங்க. இது வந்து 2019ஆம் ஆண்டு, அதாவது உங்களுடைய சிலபஸ் வந்து ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு அப்டேட் மெப்பிங் மெனுவல் தான் இது. 2019ஆம் ஆண்டு கால பகுதிகளில் வெளியீடு செய்யப்பட்ட ஒரு மெப்பிங் மெனுவல். சரி, இதுல தான் உங்களுக்குரிய சகல விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இதுல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுல இருந்துதான் பிள்ளைகள் உங்களுடைய டீச்சர்ஸ் கைட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து தான் அதுக்குரிய சோசா வந்து அங்க எடுத்து நெஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் சில விஷயங்களை வந்து முக்கியத்துவப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. இதுல சகல விஷயங்களும் பற்றி இதுல சொல்லப்பட்டிருக்கும். இந்த 150,000 இடவிளக்க படங்கள் எத்தனாம் நூற்றாண்டுல வந்து உருவாக்கப்பட்டது, எத்தனாம் நூற்றாண்டுல வந்து இது பயன்பாடுகளுக்கு வந்தது, எத்தனாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த 63,360 என்ற படத்தாள்கள் உருவாக்கப்பட்டது, இது எத்தனை படத்தாள்கள் இருக்குது, எவ்வளவு வருஷம் இது இருந்தது என்றதுக்குரிய சகல விஷயங்களையும் இதுல என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னால் இதுல உங்களுக்கு தந்திருப்பாங்க. இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா விளங்கும் இந்த பிடிஎஃப். இதெல்லாம் உங்களுக்கு கதைச்சிருக்குரிய காரணம் என்னென்றால் நீங்க நிறைய பிள்ளைகள் உங்களுக்கு தெரியாம இருக்கும் என்றது ஒரு அடிப்படையில் தான் நான் இதுல உங்களுக்கு பத்தி கொஞ்சம் சொல்லுவோம் போட்டு. இதுல இந்த மெப்பிங்குடைய டைப்புகள் என்ன, என்னென்ன டைப் இருக்குது, இந்த ஓரங்குல படங்கள் என்ன, ஓரங்குல படங்கள் எத்தனாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது, சகல விஷயங்களும் இதான் இந்த ஓரங்குல படம் பண்றது. சரிதானே? இந்த ஓரங்குல படங்கள் எத்தனாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது, பிறகு இந்த மெட்ரிக் மெப் எப்ப உருவாக்கப்பட்டது, மெட்ரிக் மெப்பினுடைய பரப்பளவு என்ன என்ற சகல விஷயங்களையும், அதனுடைய நீளம் என்ன, அகலம் என்ன, இப்படி எல்லா விஷயங்களையும் பிள்ளைகள் இதுல கொடுத்திருப்பாங்க. இதுதான் ஓரங்குல படங்கள். ஓரங்குல படம்ன்றது தான். இது வந்து மெட்ரிக் படங்கள். மெட்ரிக் படங்கள் எங்களுக்கு 92 படங்களும், ஓரங்குல படங்கள் எங்களுக்கு 72 படத்தாள்களும் எங்களுக்கு உருவாக்கப்பட்டது என்றதுக்குரிய சகல விஷயங்களையும் இதுல தந்திருப்பாங்க. இதுல எங்களுக்கு வந்து 1க்கு 10,000 எப்ப மாற்றீடு செய்யப்பட்டது, எத்தனாம் ஆண்டு இதனை மாற்றீடு செய்தவங்க, இது வந்து 1934ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1க்கு 10,000 என்ற படத்தாள்கள் வந்து மாற்றப்பட்டது. இது வந்து 8 கிலோமீட்டர் தர 5 கிலோமீட்டர் என்ற அகலங்கள். அதுல நாங்க 40 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் என்றதை பாக்குறது மாதிரி இதுல எங்களுக்கு 1க்கு 10,000 வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 8 கிலோமீட்டர் தர 5 கிலோமீட்டராக வந்து இதுல நீள அகலங்கள் எடுக்கப்பட்டது. நான் இதுல எல்லா விஷயத்தையும் கதைக்கல பிள்ளைகள், என்ன நிறைய விஷயங்களை கூட கதைக்கிற மாதிரி போயிடும். சில முக்கியமான விஷயங்களை பத்தி கதைக்கிறேன். நாங்க அடுத்தடுத்த பேப்பர் கிளாஸ்கள்ல நான் உங்களுக்கு இதுல இருந்து ஒரு கேள்விகளை போட்டு அதுல கூட எக்ஸ்பிளைன் பண்ணி விடுவேன். இதனுடைய பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் வர்க்கமாக இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள், ஒவ்வொரு படத்தாள்களும் எத்தனை இருந்தது, எத்தனை உருவாக்குனாங்க, இப்படி சகல விஷயங்களும் இதுல நிறைய 1, 2 இல்ல. இந்த டொட்மெட்டிக் மெப் என்ன, இதுல எல்லா விஷயங்களும் இதுல கதைச்சிருப்பாங்க. உங்களுடைய 1,02,50,000 மெப் என்ன மாதிரி இதுல எக்கச்சக்கமான விஷயங்கள் இதுல கதைச்சிருக்கிறாங்க. இது நிலளவை திணைக்களத்தால வெளியிடப்பட்ட ஒரு புக்ஸ் தான் இது. இந்த எறியங்களை பயன்படுத்தி வரைகிறது, இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை வரைஞ்சிருப்பாங்க. இதுலதான் இந்த மாற்றியமைக்கப்பட்ட குறியீடுகள், இதுல அந்த மாற்றியமைக்கப்பட்ட குறியீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இதுல இருக்கும். இந்த நிறங்கள் எப்படி பயன்படுத்தப்படுகிறது, இப்ப இந்த இடவிலங்கள்ல நீங்க நிறங்கள் படிச்சிருப்பீங்க, பயன்படுத்துறாங்க இந்த இடவிளக்க படங்கள்ல, என்னென்ன விதங்கள்ல இவங்க மிக்ஸ் பண்றாங்க அந்த நிறங்களை என்றதுக்குரிய சகல விஷயங்களையும் இதுல அவங்க கொடுத்திருப்பாங்க. அந்த நிறங்களை என்ன மாதிரி பயன்படுத்துறாங்க, என்னென்ன விஷயங்கள்ல செய்யறாங்கன்ற விஷயங்கள். இதுதான் பிள்ளைகள் அந்த புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட குறியீடுகள். இது 1க்கு 50,000 வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட குறியீடுகள். இதுதான் அந்த என்னன்னு சொல்றது அதிவேக பாதைகள். சரிதானே? இந்த எக்ஸ்பிரஸ் வேன்னு சொல்லுவோம். அதிவேக பாதைகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு என்ற அடையாளத்தின் மூலம் ஊதா கலரால காட்டப்பட்டிருக்கும். நிறைய பிள்ளைகளுக்கு இது தெரியாது. ஊதா கலரா சார், என்ன சார் ஊதா கலர் அப்படின்னு சொல்லி கேட்கிற பிள்ளைகளும் இருக்குது. சரி, ஊதா கலர்ல என்ற அடையாளத்தின் மூலம் இப்ப புதிதாக வந்து அந்த குறியீடுகளை வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல ஏத்தர வீதி பீத்தர வீதிகள் இதுகளெல்லாம் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற வீதி அமைப்புகள். சரிதானே? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கிற குறியீடுகள் வந்து பாத்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்திருக்கும். இந்த மல்டிவேட்டட் இல்லையா, பல்வழி புகையிரத பாதைகள். இது 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா எம்சிக்கு பகுதிகளில் அதுல விடைகள் வந்து போட்டிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். சரிதானே?
அப்ப இந்த மாற்றியமைக்கப்பட்ட குறியீடுகளையும் நீங்க கட்டாயம் என்ன செஞ்சிருக்க வேணும் என்றால் தெரிந்து கொண்டிருக்க வேணும். சரிதானே? இப்ப இதுதான் எங்களுக்கு அந்த மாற்றியமைக்கப்பட்ட குறியீடுகள். இதான அந்த அமைக்கப்பட்ட கட்டிட பகுதிகள். சரிதானே? அமைக்கப்பட்ட கட்டிட பகுதிகள். இது வந்து பிகாரை மற்றதுகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் வந்து எங்களுக்கு கருப்பு கலரால மாற்றப்பட்டிருக்குது. சரிதானே? இந்த ஏர்போர்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்படி இந்த இந்த குறியீடுகள் மூலம் காட்டப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இன்னும் சரியான வகையில வரையில்ல. இனி உங்களுக்கு இந்த 2027ஆம் ஆண்டுக்கு பிறகு 2028ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் இந்த குறியீடுகள பயன்படுத்தப்பட்டு தான் இடவிலக்கப்படங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. பெரும்பாலும் உங்களுக்கு வராது. 2028ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு இது வரும். இந்த ஹாஸ்பிட்டல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, இ என்ற இதுக்கு மூலம் மாறிட்டாங்க. முதல் நாங்க இந்த பிளஸ் என்ற அடையாளத்தின் மூலம் படிச்சிருப்போம். பிள்ளைகளுக்கு கீறாதீங்களா? சில டைம்ல கூட அந்த Zoomல பிரச்சனை இருந்தா கீறப்படும். சரி அந்த என்ற அடையாளத்தின் மூலம் காட்டப்பட்டிருக்கும். இப்ப அந்த என்ற அடையாளம் இல்லாம சாரி அந்த பிளஸ் என்ற அடையாளம் காட்டப்பட்டிருக்கும். அந்த பிளஸ் என்ற அடையாளத்த தூக்கி என்ற அடையாளத்த இங்க சேர்த்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, போஸ்ட் ஆபீஸுக்கு இப்படியான குறியீடு ஒண்ணு காட்டியிருக்காங்க. போஸ்ட் ஆபீஸுக்கு. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்படியான குறியீடுகள். இப்ப உங்களுக்கு டவுட் வரலாம். ஏன் சார் இந்த குறியீடுகள் இப்படி பயன்படுத்தியிருப்பாங்கன்னு சொன்னால், இந்த கணனிகள்ல இந்த படங்கள வரையிற போது, மிக இலகுவான முறைகள்ல இந்த குறியீடுகள நாங்க பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதால தான் இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த குறியீடுகள இப்ப தற்காலத்துல வந்து என்ன செஞ்சிருக்காங்க என்றால், பயன்படுத்திக் கொண்டு வாராங்க. சரிதானே? இதெல்லாம் தற்காலத்துல பயன்படுத்தப்படுகின்ற குறியீடு. சரிதானே? இப்ப நிறைய விஷயங்கள் மாத்திக் கொண்டு வாராங்க. நிறைய விஷயங்கள் இப்ப மெதுவாக மாத்திக் கொண்டு வார சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது. சரிதானே? இதுல உங்களுக்கு சொல்லப்போ முக்கியமான விஷயங்கள் என்றா இதுல இவ்வளவும் இந்த முக்கியமான விஷயங்களாக இதுல சொல்லப்பட்டிருக்குது. இது தவிர இன்னும் உங்களுக்கு விளக்கங்கள், அதுகள் வேணுமென்றா நம்ம அடுத்தடுத்த பகுதிகள்ல நான் உங்களுக்கு அது தொடர்பாக கதைச்சு கொண்டு வருவேன். சரியா பிள்ளையன்? சரி ஓகே. ஓகே சார் சொல்லுங்க. சார் எங்களுக்கு வந்து இப்ப இந்த ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் வந்து குறியீடை மாத்தி கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு பழைய மெத்தட்லயே தான் வருமா? பழைய குறியீடை மெதட்லாம் வரும் குறிக்கிறது. உங்களுக்கு. புதுசா வராது. பழைய மெதட் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஏன்னா பழைய மெதட் தானே உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அதால பழைய மெதட் அடிப்படையிலாம் வரும். நீங்க அத பத்தி யோசிக்க வேணாம். சரிதானே? சார் அப்ப எக்ஸ்பிரஸ் வே ஊதா கலரா சிவப்பு கலரா? ஊதா கலர். அதிவேக பாதைகள் ஊதா கலரால காட்டப்பட்டிருக்கும். சரிதானே? சார் பேப்பர்ல எல்லாம் ஊதா கலர் வராமல் மிதிக்கே சில பேப்பர்ல. எந்த பேப்பர்ல? ஒன்று ரெண்டு பேப்பர்ல வராம அந்த ப்ரொவின்சியல் பேப்பர்ல எல்லாம் இல்ல அமைக்கும். ஆ. சிவப்பு போட்டா சரியா மாமா? இல்ல. சிவப்பு கலர்ல ஊதா நிறம் தான். அதிவேக பாதைகள் ஊதா நிறம். சரிதானே? பிழை. அந்த அத உங்களுக்கு சொல்லியிருக்க பாருங்க. இப்ப இது வந்து நான் உங்களுக்கு காட்டுனது வந்து அ ஒரு ஆஃபிஷியல் ஆனது. சரிதானே? நில அளவை திணைக்களத்தால நான் உங்களுக்கு வேணும் பிடிஎஃப் நான் வேணும்னா குரூப்ல போட்டு விடுறேன். நீங்க சும்மா இருக்கிற டைம்கள்ல ஒருக்கா வாய்ச்சு பார்க்கணும்னா நீங்க வாய்ச்சு பாருங்க. அது உங்க கூட கெட்டிக்காரத்தனம். சரிதானே? நான் உங்களுக்கு இதுல இருந்து தான் ஃபில்டர் பண்ணி தருவேன். சரிதான் தம்பி? ஓகே சார், ஓகே சார். சரி சார் இப்ப இதுல நம்மளோட பேப்பருக்குள்ள வாங்க. போஸ்ட் சரிதானே? இப்ப எங்கட பேப்பர் விஷயத்துக்குள்ள வாங்களா? ஓகே. இப்ப பாருங்க, இந்த பேப்பர் வினாக்கள்ல வந்து பாருங்க, 8வது வினா. இந்த நிறங்கள் எங்களுக்கு பெரும்பாலும் இந்த முறை சில வேளைகள்ல வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த குறியீடுகள், நிறங்கள் இதுகள கொஞ்சம் டீப்பா பாருங்க பிள்ளைகள். எப்படி கேள்வி கேட்பாங்கன்றது தயவு செய்து தெரியாது. ஆனா இதுல இருந்து உங்களுக்கு வினாக்கள் வரும்ன்றது தெரியும். நான் உங்களுக்கு தருகிற விஷயங்கள் எல்லாம் முக்கியமான விடயங்களின் அடிப்படையில தான் உங்களுக்கு தந்து கொண்டு போறேன். சரி, எங்களுக்கு இடவிலக்க படங்களை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமாக 6 நிறங்கள் பிரதானமாக வந்து இருக்குது. 6 நிறங்கள் மிக முக்கியமான பிரதானமான நிறங்களாக வந்து உங்களுக்கு இங்க பயன்படுத்தியிருப்பாங்க. அதுல எங்களுக்கு தெரிய வேணும் மிக முக்கியமான பிரதான நிறம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு. கருப்புக்கள் அதிகளவான குறியீடுகள்ல வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பு கலர். அதுக்கு அடுத்த 2வது கலரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது வந்து சிவப்பு கலர் பயன்படுத்தப்பட்டிருக்கும். முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கருப்பு கலர், 2வது வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு கலர்கள் எங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும். 3வது வந்து பாத்தீங்கன்னா நீல நிறங்கள் எங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீல நிறங்கள் எங்களுக்கு இந்த இடவிலக்க படங்களினுடைய குறியீடுகள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். மஞ்சள் நிறங்கள் பயன்படுத்தப்பட்டு அதுல இருக்கிற அம்சங்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெள்ளை கலர் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இப்படி சில நிறங்கள் பயன்படுத்தப்பட்டு எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும் என்றால் அதுல அந்த அம்சங்கள் வந்து எங்களுக்கு என்ன செய்யும் என்றால் சரியான வகைகள்ல வந்து எடுத்து காட்டப்பட்டிருக்கும். சரிதானே?
அப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் முக்கியமான நிறங்களின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் கேள்விகள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து மிக அதிகமாக வந்திருக்கு. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்க வேணும், நிறங்களையும் சரியான முறைகள்ல அதை விளங்கி வச்சிருக்க வேணும். சில வேளைகள்ல உங்களுக்கு நிறங்களின் அடிப்படைகளையும் கேள்விகள் வரலாம். சரிதானே? அப்ப உங்களுக்கு இங்க இதுல தரப்பட்டிருக்கிற வினா பகுதிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஓகே, இதுல பாருங்க, இந்த இதுல கேட்கப்பட்டிருக்கிற விஷயங்களை பாருங்க. ஓகே, இதுல பாருங்க, இதுல கேட்கப்பட்டிருக்க விஷயம், இலங்கையின் 1/50,000 இடவிலக்கப்படத்தில் பொது சேவை அமைப்புகளில் சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்தினால் காட்டப்படும் அம்சங்களினை கொண்டமைந்த விடை தெரிவியது. பொது சேவை அம்சங்கள் என்றது நாங்க எதை சொல்லுவோம் பிள்ளைகள்? பொது சேவை அம்சங்கள் நாங்க என்னென்ன சொல்லுவோம்? பாடசாலை, பாடசாலை, வைத்தியசாலை, நிலையம். கட 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 எல்லாரும் சேர்ந்து அந்த கும்பல்ல கோவிந்தா போடாம ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆள் யாருக்கிட்ட கேட்போம்? ஆரணி, ஆரணி சொல்லுங்க பாப்போம். ஆரணி, பொதுச்சேவை அமைப்புகள் என்னென்னன்றது? சரி, சஹரா சொல்லுங்க பாப்போம். பாடசாலை, ஆ, வைத்தியசாலை, ம், போலீஸ் நிலையம், போலீஸ் நீதிமன்றம், நிலையம், நீதிமன்றம், தபாலகம், தபாலகங்கள். சரிதானே? இதைத்தான் நாங்க சொல்லுவோம் வந்து பொதுச்சேவை அமைப்புகள் என்று சொல்லுவோம். சரி, எங்களுக்கு தெரிய வேணும், ஏன் இந்த பொதுச்சேவை அமைப்புகள் சிலது குறியீடுகள்ல காட்டப்பட்டிருக்கும், சிலதுகள் வந்து பாத்தீங்கன்னா எழுத்திடுதல் மூலம் காட்டப்பட்டிருக்கும். சிலது வந்து பாத்தீங்கன்னா குறியீடுகள் மூலம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும், சிலதுகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எழுத்திடுதல் மூலம் அமைய பெற்றிருக்கும். எழுத்திடுதல் மூலம் அமைய பெற்றிருக்கின்ற சில பொதுச்சேவை அமைப்புகள் சொல்லுங்க பாப்போம். எழுத்திடுதல் மூலம் அமைய பெற்றிருக்கின்ற சில பொதுச்சேவை அமைப்புகள் நாங்க என்னன்னு சொல்லலாம்? வங்கி, ஃபேக்டரி, சூப்பர் மார்க்கெட். சரி, பங்களா வந்து குறியீடுகள் இருக்குது. பங்களாக்கு வந்து குறியீடுகள் இருக்குது. பாத்தியா? இப்ப பாருங்க, இதுல நாங்க விடையை பார்த்துட்டு உங்களுக்கு சில நோட்டுகள் தாரேன். சரிதானே? விடையில பார்த்து நோட்டு தாரேன். இதுல எங்களுக்கு பாடசாலை, வைத்தியசாலை. பாடசாலை என்ன நிறம்? சிவப்பு நிறம், சிவப்பு நிறம். ஆகவே வரும் எங்களுக்கு. வைத்தியசாலை என்ன நிறம்? சிவப்பு நிறம். சிவப்பு நிறம். ஆகவே முதலாவது விடை வருமா எங்களுக்கு? வராது சார். இரண்டாவது உபதபால் நிலையம், தபால் நிலையம். உபதபால் நிலையம் என்ன நிறம்? கருப்பு. கருப்பு. இது வருமா எங்களுக்கு? இரண்டாவது விடையும் வராது. மூன்றாவது விடை போலீஸ் நிலையம், கருப்பு நிறம், கருப்பு நிறம், நீதிமன்றம் சிவப்பு நிறம். ஆகவே இதுவும் வராது. நாலாவது கோவில் வைத்தியசாலை. இங்க எங்களுக்கு கோவில் வருமா? வராது. வராது. வைத்தியசாலை சிவப்பு. சிவப்பு நிறம். இதுக்கும் எங்களுக்கு வராது. வங்கி, நீதிமன்றம். வங்கி வருமா எங்களுக்கு? வராது. நீதிமன்றம் வராது. வராது. ஆகவே இந்த விடை எதுவுமே இல்லை. என்ன? ஓம் சார். சரி, இப்ப இங்க விஷயத்தை பார்க்க வேணும் பிள்ளைகள். என்னன்னு சொன்னால் எங்களுக்கு இப்ப இங்க முறையே என்ற ஒரு வசனம் பயன்படுத்தப்பட்டிருக்குதா என்றதை பார்க்க வேணும். இங்க எங்களுக்கு முறையே என்ற வசனம் பயன்படுத்தப்பட்டிருக்குதா? இல்ல சார். அப்ப நீங்க இங்க முறையே பார்க்க கூடாது. சரிதானே? இது நான் நினைக்கிறேன் ஒரு 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 வருடத்திலே இது 2014ஆம் ஆண்டு கால பகுதியில இந்த பாறைகளை போட்டுக்கொண்டு வினாக்களை கேட்டு இருந்தவங்க நிறைய பிள்ளைகள் அதுல குழம்பி போய் நின்றவங்க. சரிதானே? அப்ப இந்த முறையே என்ற ஒரு வசனம் பயன்படுத்தப்பட்டால் நீங்க முறையே பார்க்க வேணும். முறையே என்ற ஒரு வசனம் பயன்படுத்தப்படாம விட்டால் நீங்க என்ன செய்ய வேணும்? அதுல எங்கேயாவது சிவப்பும் கருப்புகளும் இருந்தால் நீங்க அதுக்கு போட வேணும். எங்களுக்கு பாடசாலையும் வைத்தியசாலையும் ரெண்டும் சிவப்பு நிறத்தில் இருக்கிறதால எங்களுக்கு வராது. இதுல எங்களுக்கு உபதபால் நிலையம் எங்களுக்கு கருப்பு, தபால் நிலையம் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு. நீங்க இரண்டாவது போட்டாலும் சரிதான், நீங்க மூணாவது போட்டாலும் சரிதான். இரண்டாவது விடையும் வரும் எங்களுக்கு, மூன்றாவது விடையும் வரும். நீங்க இரண்டாவது போட்டிருந்தாலும் உங்களுக்கு சரி விட, மூன்றாவது போட்டிருந்தாலும் உங்களுக்கு விட சரியானதான் வரும். சரியா பிள்ளைகள்? ஓகே சார். அந்த கேள்விகள் செய்கின்ற போது நீங்க முறையே என்ற வசனம் பயன்படுத்தப்பட்டா மட்டும் நீங்க முறையே இருக்க வேணும். முறையே என்ற வசனம் பயன்படுத்தப்படாமல் இருக்கும் என்றால் நீங்க முறையே இல்லாமல் அது குழம்புப்பட்டிருந்தாலும் நீங்க அதுக்குரிய புள்ளிகளை, அதுக்குரிய நீங்க வினாக்களை வந்து சரியான முறைகள்ல போட்டுக்கொள்ளலாம். சரிதானே? ஓகே, அடுத்தது வந்து பாருங்க. ஓகே, அடுத்தது வந்து பாருங்க.
இலங்கையின் இதுக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகளா. இதுக்கு 8வது வினாவுக்கு சில பாயிண்ட்கள் தர நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எழுதிக்கொள்ளுங்க. பொதுச்சேவை அமைப்புகளில் சில விடயங்கள் குறியீடுகள் மூலமும் என்ன சார் சொன்னீங்க? இடவிலக்கப்படங்களில் இந்த பொதுச்சேவை அமைப்புகளில் சில அம்சங்கள் வந்து குறியீடுகள் மூலமும் சில அம்சங்கள் குறியீடுகளற்றும் அமைய பெற்றிருக்கும். இந்த இடவிலக்கப்படங்களில் சில அம்சங்கள் குறியீடுகள் மூலமும் சில அம்சங்கள் குறியீடுகளற்றும் அமைய பெற்றிருக்கும். இடவிலக்கப்படங்களில் சில அம்சங்கள் குறியீடுகள் மூலமும் சில அம்சங்கள் குறியீடுகள் மற்றும் அமைய பெற்றிருக்கும். அதுல முதலாவது போட்டுக்கொள்ளுங்க. குறியீடுகள் அற்ற பொதுச்சேவை அமைப்புகள். வங்கி எழுதிக்கொள்ளுங்க. அதுக்கு டேஷ் பண்ணி எழுதிக்கொள்ளுங்க. வங்கி விவசாய திணைக்களம், பல்பொருள் அங்காடி அதாவது சூப்பர் மார்க்கெட், பல்பொருள் அங்காடி, பிரதேச செயலகம், நீர்ப்பாசன திணைக்களம், கச்சேரி, இதுல உங்களுக்கு உதாரணத்துக்கு தந்திருக்கேன். அடுத்தது எழுதி கொடுங்க. அடுத்த 2வது போட்டு தள்ளி கொடுங்க. 2வது குறியீடுகள் அமைந்த பொதுச்சேவை அமைப்புகள். ஒன்று எழுத வேணுமே. குறியீடுகளில் அமைந்த பொதுச்சேவை அமைப்புகள். குறியீடுகள் சொல்லுங்க. அந்த மின்சார சபைக்கு குறியீடு இல்ல தானே சார்? மின்சார சபைகளும் பெறும். நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு தந்திருக்கிறேன். மின்சார சபைகளும் பெறும். 2வது குறியீடுகளில் அமைந்த பொதுச்சேவை அமைப்புகள் அல்லது பொதுச்சேவை அம்சங்கள். எழுதிக்கொள்ளுங்க. முதலாவது ஒன்றுக்குள்ள உண்டாளுங்களா? நான் நிறத்தின் அடிப்படையில தான். முதலாவது சிவப்பு என்று போட்டுக்கொள்ளுங்க. நிறத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு அதை வகைப்படுத்தி தாரேன். முதலாவது சிவப்பு. அதுக்கு பக்கத்தில் எழுதிக்கொள்ளுங்க. சிவப்புக்கு பக்கத்துல பாடசாலை, வைத்தியசாலை, நீதிமன்றம், பிரதான தபாலகம், இரண்டாவது எழுதிக்கொள்ளுங்க. இரண்டாவது கருப்பு நிறம். போலீஸ் நிலையம் என்ன கலர்? போலீஸ் நிலையம் கருப்பு. இப்ப அதான் சொல்ல போறேன். கருப்பு நிறம் எழுதிக்கொள்ளுங்க. போலீஸ் நிலையம் கருப்பு நிறத்துக்கு டேஸ் பண்ணி போலீஸ் நிலையம், உப அஞ்சல் அலுவலகம், சரிதானே? இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பொது சேவைகளை வழங்குகின்ற கருப்பு நிறத்தால் அடையாளப்படுத்தப்படுகின்ற அம்சங்களாக வந்து காணப்படுகிறது. சரிதானே? இந்த விஷயங்கள் சொல்லுங்க. வரலாற்று சிறப்புமிக்க இடம்
வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் நாங்க அது சுற்றுலா தகவலுக்குள்ளான்னு சொல்லுவோம் தம்பியா. நாங்க அதை பொதுச்சேவை அமைப்புகளுக்கு சொல்றோம் இல்ல, அது வந்து சுற்றுலா தகவலுக்குள்ளதான் நாங்க சொல்லுவோம் அது. சரிதானே? ஓகே சார். நாங்க அடுத்தடுத்த வரும்போது குறியீடுகள் வரும்போது உங்களுக்கு நான் தந்து கொண்டு போவேன். சரி, ஓகே. இதுல ஒரு சிங்கள பேப்பர் ஒன்றுல வந்ததை சொல்றேன், நீங்க அதை விளங்கி வச்சுக்கொள்ளுங்களா. அதை வாசிக்கிறேன், என்ன விட வரும்ன்றதை நீங்க யோசிச்சு கண்டுபிடிங்க. சிங்கள பேப்பர் ஒன்றுல வந்திருந்தது. வடையக்காடுகளுங்க, ஒரு குறித்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு, வடையக்காடுங்க, குறித்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு நீதியினை வழங்குகின்ற பொதுச்சேவை அமைப்புகள் பின்வருவனவற்றுள்ளது என்று சொல்லி கேட்டிருந்தவங்க. சரி, நீதியினை வழங்குகின்ற பொதுச்சேவை அமைப்புகள் பின்வருவனவற்றுள்ளது. சரிதானே? முதலாவது போட்டிருந்தவங்க அதுல நீதிமன்றம், அதுக்கு பிறகு வந்து போலீஸ் நிலையம், தபால் நிலையம், விமான நிலையம், வைத்தியசாலை. எது வரும்? நீதிமன்றம். நீதிமன்றம். கேள்விகள் வாராது. சரி, பாருங்க அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்றத பாத்தீங்களா. ஒரு பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு நீதியினை வழங்குகின்ற பொதுச்சேவை அமைப்புகள் பின்வருவனற்றில் எது என்று சொல்லி கேட்டிருந்தவங்க. அப்ப அதை குறியீடுகளை உண்ட போடுவேன். அதுக்கு அந்த எழுத்திடுதல் மூலம் இல்ல, குறியீடுகளை தான் போட்டிருந்தவங்க. நீங்க நினைக்க கூடாது அதுக்கு அந்த எழுத்திடுதல் மூலம் கிடையாது, குறியீடுகள். அப்ப குறியீடுகளை தெரிஞ்சிருக்க வேணும் அந்த பிள்ளைக்கு. நீதிமன்றத்துக்கு எந்த குறியீடுகள் வரும்ன்றது தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? அப்ப தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும், அதை வந்து சரியான முறைகளை அடையாளப்படுத்தி காணக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? அப்ப இப்படியான விஷயங்களை நீ சொல்லுங்க. பங்களா எப்படி வரும் சார் குறியீடு? பங்களா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் முக்கோணத்தால இருக்கும். நான் இதுக்கு முன்னுக்கு தந்திருக்கேன். வெள்ளை கலர் முக்கோணத்தால இருந்தா பங்களா அல்லது சுற்றுலா பங்களா. கருப்பு கலர் முக்கோணமா இருந்தால் அது பாடி வீடு. சிவப்பு கலர் முக்கோணமாக இருந்தால் விடுதியகம் அல்லது ஹோட்டல் என்று சொல்லி சொல்லுவோம். நான் உங்களுக்கு தருவேன் அடுத்தடுத்த பேப்பர் கிளாஸ்கள், அதை பத்தி கதைச்சு கொண்டு போவேன். சரி சார். ஓகே, இன்னொரு கேள்விக்கு விட சொல்லுங்க. உயர்வான பகுதிகளில் மக்களின் போக்குவரத்து நடவடிக்கைகளை அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற வீதி வலைப்பின்னல் எவை? வீதி வலைப்பின்னல் யாது? நீங்களே விட சொல்லுங்க. விட 5 விட தராம சொல்லுங்க பாப்போம். நடைபாதை. நடைபாதை. மற்றார்கள்? உயர்வான பகுதிகளில் போக்குவரத்துக்களை அமைத்துக் கொள்வதற்கான சிறந்த வீதி வலையமைப்பு எது? நடைபாதை. நடைபாதை. கேள்விகள் பல விதமாக வரக்கூடும். சரிதானே? இதெல்லாம் சிங்கள பேப்பர்கள் இருக்கிற முறைகள். உயர்வான பகுதிகளில் நாங்க நடைபாதைகளை தான் இடவிலக்க படங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்ப உயர்வான பகுதிகளில் மிக பொருத்தமான பாதை அமைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா அது நடைபாதை அல்லது ஒற்றையடி பாதை என்று சொல்லி சொல்லுவாங்க. நடைபாதை என்றாலும் சரிதான், அல்லது ஒற்றையடி பாதைகள் என்று சொல்லி சொன்னாலும் அது சரியான விடைதான். சரிதானே? அதையும் வேணுமெண்டா நீங்க குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி நாங்க அடுத்தடுத்த பேப்பர் கிளாஸ்களை பார்த்து கொண்டு போவோம். சரி, அடுத்தது 9வது வினா வந்து பாருங்க, வரைவு முறைகள். சரி, நான் உங்களுக்கு வரைவு முறைகள் கண்டுபிடிக்கிறதுக்குரிய முறைகள் கேளுங்க அஸ்ரா. சார், இடவிலக்க படங்கள்ல உயரமான மலை பிரதேசத்தில் வளம் இல்லாத பகுதி என்னன்னு சொல்றேன். என்னண்டு? உயர்வான பிரதேசங்கள்ல உயர்வான மலை பிரதேசத்தில் வளம் இல்லாத பகுதி. வளமில்லாத பகுதி எங்களுக்கு பெரும்பாலும் வெளியரம்பு பாறைகள் தான். மண் படைகள் நீக்கப்பட்ட ஒரு பிரதேசம் தான் இந்த வெளியரம்பு பாறைகள். உயர்வான பிரதேசங்கள்ல வளமற்று இருக்கிறதுன்னு சொன்னால் பெரும்பாலும் தரிசு நிலங்களாக தான் இருக்கும். சரிதானே? பெரும்பாலும் உயர்வான பிரதேசங்கள்ல நாங்க எதுவுமே செய்யறது இல்லை. பெரும்பாலும் அதுல வளங்களற்று இருக்கும் என்று சொல்லி சொன்னால் பெரும்பாலும் அது ஒரு தரிசு நிலமாகத்தான் இருக்கும். சரிதானே? எதுவும் விடைகள் அதுல தந்திருந்தவங்களா? என்னென்ன விடைகள் தந்திருந்தவங்க? பிள்ளை யாரு கேட்டது? அஸ்ராவா கேட்டுறது? அஸ்ரா இல்லை, நீங்க கேட்கிற கேள்விகள் மற்றாக்களும் நீங்க ஒரு புதுவிதமான கேள்வி கேட்கிறீங்க என்றால் அது மற்றாக்களுக்கும் ஒரு புதுவிதமான கேள்வியாக அமையக்கூடும். அஸ்ரா, நீங்க இதை கேள்வி எங்க பாத்தீங்க? உயர்வான பிரதேசங்கள்ல வளமற்று இருக்கிறது. இது ஒரு மேலோர் புது கேள்விதான். பெரும்பாலும் அது தரிசு நிறங்கள் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வளமற்று இருக்கிற தன்மையாக இருக்கும். உயர்நில பிரதேசங்கள் மனித நடவடிக்கைகள் எங்களுக்கு அதிகரித்து காட்டாது. அதுல பெரும்பாலும் இந்த ஆறுகள் அதே நேரத்துல மண் அமைப்புகள் சரியான முறைகள் இருந்தால் அங்க வந்து தேயிலை பயிற்சிகளும் ரப்பர் பயிற்சிகளும் நடக்கும். உங்களுக்கு அதுல எதுவும் விடைகள் எதுவும் போடப்பட்டிருந்ததா? கேளுங்க, சொல்லுங்க அஸ்ரா. திருகோண கணித நிலையம், வெறியரம்பு பாறை, பின்வாங்க அருவி, பள்ளத்தாக்கு, சுவடு. அப்ப அது வந்து வெளியரம்பு பாறைகளா தான் இருக்கும்.
சரிதானே? சரி. வெளியெறும்பு பாறைகளாக இருக்கும். வெளியெறும்பு பாறைகள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்றால் மண் படை நீக்கப்பட்ட ஒரு பகுதி தான் வெளியெறும்பு பாறைகள். சரிதானே? அது எங்க இருக்கும் என்று கேட்டீங்கன்றால் மலைப்பகுதிகள்ல, உயர்வான பகுதிகள் என்று சொல்லிடாது, பொதுவாக மலைப்பகுதிகள்ல இருக்கும் இந்த வெளியெறும்பு பாறைகள். அதாவது மண் படைகள் நீக்கப்பட்ட ஒரு 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 வெற்று ஒரு நிலமாக இருக்கும். அதைத்தான் நாங்க அந்த வெளியெறும்பு பாறைகள் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? சரி, அப்ப அது பெரிய ஒரு நிலப்பரப்பா? இல்ல இல்ல, பெரிய நிலப்பரப்பாக இருக்காது, ஒரு சின்ன நிலப்பரப்பாகத்தான் இருக்கும் அது வெளியெறும்பு பாறைகள் என்றது. சரிதானே? ஓகே. ஓகே, நீங்களும் நோட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க பிள்ளைகள். அது வெளியெறும்பு பாறைகள் அதுக்கு சரியான விடைகளாக அமையும். சரி, இந்த வரைவுகள் கண்டுபிடிக்கிறதுக்குரிய முறை, நான் அந்த வரைவுகள் எப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது என்றதுக்குரிய மெத்தட் சொல்லித்தாரன். எல்லாரும் இங்க வடிவா கவனியுங்க. சரிதானே? வரைவுகள் நான் நினைக்கிறேன் வரைவுகள்ல நாங்க 100 எம்சிக்கு செய்தாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? வரைவுகள் நாங்க படிச்சாங்களா பிள்ளைகள்? ஓம் சார். MCQ செய்யல. வரைவு தனியா பிடிக்கணும். வரைவுகள் தனியா படிக்க இல்லையா? MCQ செய்யல. MCQ செய்ய இல்ல. வரைவு வரைவு படிக்க படிக்கல. இல்ல. MCQ படிக்கவே இல்ல. இல்ல சரி. சார். வரைவுகள் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் போல, இந்த பேப்பர் கிளாஸ்ல வச்சு விளங்கப்படுத்துவேன் என்ற மாதிரி சொல்லியிருப்பேன் போல, இல்லையா? உங்களோட சேர்ந்து சொல்லி தருவீங்க. சரி, நம்ம புள்ளிவிரவியல் படிக்கிறோம். வரைவுகளை பொறுத்து பொதுவாக நாங்க அதுக்கண்டு ஒரு டைம் ஒதுக்கி படிக்கிறது சுத்த வீண்டான். ஏன்னு சொன்னா அது ஒரு சின்ன ஒரு விஷயம். அது நாங்க பேப்பர் கிளாஸ்கள்ல விளக்கமா பார்ப்போம். சரிதானே? அதுகளை பத்தி விளக்கமா நாங்க பேப்பர் கிளாஸ்ல ஒவ்வொரு வரைவுகளை பத்தி நோம்பலமெல்லாம் பார்த்து கொண்டு போவோம். நான் யாருக்கு செய்தனோ தெரியல, பார்ப்போம். இங்க பாருங்க. சரி, இது வந்து இதுல 100 கேள்விகள் இருக்குது. இந்த வரைவு முறைகள்ல 100 கேள்விகள். சரிதானே? இதுல கடந்த 2024ஆம் ஆண்டுல இருந்து 2019 இருந்து 2024ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட வரைவுகள், இதுல வரைவுகளும் இருக்குது, இதுல எக்ஸசைஸுக்குரிய வரைவுகளும் இருக்குது. ஒவ்வொரு வரைவுகளும் எப்படி நாங்க சிம்பிளா கண்டுபிடிக்கிறது, எங்களுக்கு கடந்த காலங்கள்ல எப்படி இந்த வரைவுகள் வந்திருக்குது என்றதுக்குரிய முறைகள் எல்லாம் இதுல போட்டு இந்த பிள்ளைகளுக்கு இதையும் விளங்கப்படுத்தி விட்டலாம். சரிதானே? ஓகே. இப்ப நாங்க இந்த வரைவுகளை எப்படி நாங்க இலகுவான முறைகள்ல கண்டுபிடிக்கிறது என்றதுக்குரிய விஷயத்தையும் பார்ப்போம். இலகுவான முறைகள்ல நாங்க ஒரு வரைவுகளை எப்படி சிம்பிளா செய்யறது என்றதுக்குரிய அந்த ஐடியா சொல்லித்தாரன். எல்லாரும் படிவா கவனியுங்க. எம்சிக்கு பகுதிகளுக்கு எங்களுக்கு கட்டாயமான ஒரு வினா பகுதிகளாக இந்த வரைவுகள் வாரது. அப்ப இந்த வரைவுகளை நாங்க எப்படி சிம்பிளா எங்களுடைய இடவிலக்கப்படங்கள்ல கண்டுபிடிக்கிறது என்றதுக்குரிய ஐடியா சொல்லித்தாரன். எல்லாரும் படிவா கவனியுங்க. சரிதானே? ஓகே. சரி, வரைவுகளை சரி, எங்களுக்கு எங்களுடைய சிலபஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சில வரைவுகள் சிலபஸ்ல வந்து தந்திருக்கிறாங்க. முதலாவது வந்து பாத்தீங்கன்னா சலாகை வரைவு. முதலாவது வந்து சொல்லுவோம் நாங்க சலாகை வரைவு என்று சொல்லுவோம். சலாகை வரைவு அல்லது பார் வரைவு என்று சொல்லுவாங்க. சலாகை வரைவு அல்லது பார் வரைவு என்று சொல்லி இங்க என்ன செய்வாங்கன்னா அடையாளப்படுத்துவாங்க. சரியானே? ரெண்டும் சரிதான். சலாகை வரைவு என்று சொன்னாலும் சரிதான், அல்லது பார் வரைவுகள் என்று சொல்லி சொன்னாலும் அதே விஷயம்தான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கோட்டு வரைவு. இரண்டாவது கோட்டு வரைவுகள், கோட்டு வரைவு. மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா வட்ட வரைவு. வட்ட வரைவு அல்லது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அல்லது பிரிக்கப்பட்ட வட்டம் வாங்க. வட்ட வரைவு அல்லது பிரிக்கப்பட்ட வட்டம், பிரிக்கப்பட்ட வட்டம் அல்லது பை வரைவுன்னு சொல்லுவாங்க. சரிதானே? இது மூன்றும் ஒரே விஷயம் தானே. வட்ட வரைவு அல்லது பிரிக்கப்பட்ட வட்டம் அல்லது பை வரைவு, இப்படி 3 விதமாக சொல்லுவாங்க வரைவுகளை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கூம்பக வரைவு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கூம்பக வரைவு. சரிதானே? கூம்பக வரைவு அடுத்ததாக இருக்கிறது. அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கூம்பக வரைவுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கோட்டு சலாகை வரைவு. கோட்டு சலாகை வரைவு. சலாகை வரைவு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பாய்ச்சல் வரைபடம். பாய்ச்சல் வரைபடம். அடுத்தது புள்ளி வரைபடம். புள்ளி வரைபடம். புள்ளி வரைபடம். அடுத்தது இடக்கணிய படம். அடுத்தது 9வது
சமகணிய படம் என்று சொல்லி எங்களுக்கு பொதுவாக 9 வரைவுகள் உங்களுடைய சிலபஸ்கள்ல வந்து இருக்குது. பொதுவாக 9 வரைவுகள் உங்களுடைய சிலபஸ்ல வந்து காணப்படுகிறது. இந்த சலாகை வரைவுகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 3 பிரதான பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று எளிய சலாகை, எளிய வார் வரைவு என்று சொல்லுவாங்க. எளிய வார் வரைவு. அடுத்தது இரட்டை வார் வரைவு, இரட்டை வார் வரைவு. அடுத்தது பல்வார் வரைவு, பல்வார் வரைவு என்று சொல்லுவாங்க. இதுக்கு இன்னும் ஒரு மறுபெயர் சொல்லுவாங்க, கூட்டுவார்ன்னு சொல்லுவாங்க. சரிதானே? கூட்டுபார் வரைவு என்று சொல்லி சொல்லுவாங்க. சரிதானே? எளிய பார், இரட்டை பார், பல்பார் அல்லது கூட்டுபார்ன்னு சொல்லுவாங்க. கோட்டு வரைவுகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் இங்க 2 விதமான கோட்டு வரைவுகள் இருக்குது. இது கண்டுபிடிக்கிற பெட்டான எங்களுக்கு முக்கியம். சரிதானே? ஒவ்வொரு வரைவுகளும் எப்படி சிம்பிளா கண்டுபிடிக்கிறன்றதுக்குரிய ஐடியா தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே. இப்ப இந்த கோட்டு வரைவுகளை 2 விதமான கோடு இருக்குது. ஒன்று எளிய கோடு, அடுத்தது வந்து பல்கோடு. சரிதானே? பல்கோடு. சரிதான். 2 விதமான கோடு. ஒன்று எளிய கோடு, அடுத்தது பல்கோடு. வட்ட வரைவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வட்ட வரைவு தான் இருக்குது. பூம்பாவார் வரைவு வரைக்கும் ஒன்று தான் இருக்குது. கோட்டுச்சலாகை ஒன்று இருக்குது. பாய்ச்சல் வரைபடம் ஒன்று, புள்ளி வரைபடம் ஒன்று, இடைக்கணிப்படம், இதெல்லாம் ஒன்று தான் இருக்குது. சரி, இந்த சலாகை வரைவுகள் எங்களுக்கு எதை பிரதிநிதித்துவப்படுத்தும்? வடிவா சொல்ற விஷயத்தை வடிவா ஞாபகம் வேணும். எதை எங்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்தும் சொன்னால் பின்னகத்தரை, பின்னகத்தரவுகளை எங்களுக்கு கூட முக்கியத்துவப்படுத்தும். இதுல எங்களுக்கு டிலக்ஸி, டிலக்ஸ் பின்னகத்தர வேண்டா என்ன பிள்ளை டிலக்ஸி? பின்னகத்தர வேண்டா இல்லை. எண்ணிக்கை அடிப்படையில காட்டுவது. வெரி குட். இப்ப பின்ன தரவுன்றதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணிக்கை அடிப்படையில ஒரு முழுமையான தரவுகளாக நாங்க காட்டுறது தான் நாங்க பின்னக தரவுகள் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? ஒரு எண்ணிக்கையின் அடிப்படையில முழுமையான வகையில அமையப்பெறும் என்று சொன்னா நாங்க அதை பின்னக தரவுகள் என்று சொல்லி சொல்லுவோம். கோட்டு வரைவுகள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு தொடர் தரவுகளாக எங்களுக்கு இருக்கும். இது வந்து ஒரு தொடர் தரவு வகை அமைப்புகளை கூட இந்த கோட்டுவார் வரைவுகள் எங்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்தும். ஒரு முழுமையற்ற வகையில இல்ல, முழுமையாக இருக்காது. வெப்பநிலை, மலைவீழ்ச்சி, உயரம், நிறை, இப்படி முழுமை இல்லாத விஷயங்கள் எங்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்தி நிற்கும் என்றால் அது பொதுவாக நாங்க கோட்டு வரைவுகளை வச்சு கொண்டுதான் வரைவோம். இதை தவிர எங்களுக்கு சலாகை வரைவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வர்த்தக போக்குகள் கதைக்கப்படும். வர்த்தக போக்குகள் எங்களுக்கு கதைக்கப்படும். மிக முக்கியமாக வர்த்தக போக்குகள் எங்களுக்கு முக்கியமான விஷயங்களாக இங்க எங்களுக்கு கதைக்கப்பட்டிருக்கும். அதாவது ஏற்றுமதி, இறக்குமதி, உற்பத்தி, இது சார்ந்த விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த சலாகை வரைவுகள் கூட எங்களுக்கு என்ன செய்யும் என்றால் முக்கியத்துவப்படுத்தப்பட்டு எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும். முக்கியமாக விளங்கி வச்சுக் கொள்ளுங்க. இதுல எங்களுக்கு ஒரு விடயம் மட்டும் எங்களுக்கு காட்டப்படும் என்று சொல்லி சொன்னால் அது வந்து எளிய சலாகை. 2 விடயங்கள் எங்களுக்கு காட்டப்படும் என்றால் அது வந்து இரட்டை வார் வரைவு. பல்வார் வரைவு என்றது 2க்கும் மேற்பட்ட தரவுகள் எங்களுக்கு காட்டப்படும் என்றால் அது நாங்க பல்வார் வரைவு என்று சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு சொல்ற வடிவா பாருங்க. இலங்கையின் நெல் உற்பத்தி, இலங்கையின் குறித்த ஒரு ஆண்டின் நெல் உற்பத்தி என்றால் அங்க ஒரு குறித்த ஒரு ஆண்டுல நெல்லை மட்டும்தான் அங்க கதைக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு தரவு தான் தரப்பட்டிருக்குது. ஆகவே அது எளிய பார் வரைவுகளாக இருக்கும். இப்ப இப்படி வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இலங்கையின் நெல் மற்றும் தேயிலை என்பவற்றின் ஏற்றுமதி பெருமானங்கள், இப்படி கதைச்சோம்னா அங்க 2 பெருமானம் வருது. ஆகவே அது இரட்டை பார் வரைவுகளாக இருக்கும். பல்வார் வரைவுன்றது அங்கங்களுக்கு தெரிய வேணும் என்று 2க்கும் மேற்பட்டதாக இருக்கும். குறித்த ஒரு ஆண்டில் இலங்கையில் ஏற்றுமதி செய்யப்பட்ட தேயிலை, ரப்பர், தென்னை, கோப்பி, கருவா போன்றவற்றினுடைய ஏற்றுமதி பெருமானங்கள் என்றால் இது வந்து பல்வார் வரைவுக்குள்ள வரும். அப்ப 2க்கும் மேற்பட்ட தரவுகளை எங்களுக்கு எடுத்துக்காட்டும் சொன்னால் அது வந்து எங்களுக்கு பல்வார் வரைவுகளாக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் மிக அதிகமாக இருக்குது. அப்ப எங்களுக்கு வர்த்தக போக்குகளை அதிகமான வகையில் எடுத்துக்காட்டும் என்றால் அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம் சலாகை வரைவுகள். அது வந்து எப்பயுமே முழுமை எண்களை வந்து பெரும்பாலும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதாக வந்து இருக்கும். இந்த கோட்டுவார் வரைவு ஒரு தொடர் தரவுகளாக வந்திருக்கும். இது பெரும்பாலும் எங்களுக்கு எந்த எப்படியான விஷயங்கள் எங்களுக்கு எடுத்துக்காட்டும் என்றால் ஒன்று வளர்ச்சி, போக்கு, அடுத்தது மாற்றம். சரிதானே?
இப்படியான தரவுகள் எங்களுக்கு எடுத்துக்காட்டும் சொல்லி சொன்னால் அதை நாங்க சொல்லுவோம் வந்து கோட்டு வரைவுகள் என்று சொல்லுவோம். இப்ப சனத்தொகை வளர்ச்சி, சனத்தொகை போக்கு, சனத்தொகை மாற்றம், நகராக்க போக்கு, நகராக்க வளர்ச்சி, நகராக்க மாற்றம், வெப்பநிலை வளர்ச்சி, வெப்பநிலையினுடைய மாற்றம், வெப்பநிலையினுடைய போக்கு, இப்படி எங்களுக்கு ஏதாவதுனுடைய வளர்ச்சி, போக்கு, மாற்றம் இப்படியான விஷயங்கள் எங்களுக்கு கதைச்சு கொண்டு போகும் என்றால் அதை நாங்க வந்து சொல்லுவோம் கோட்டு வரைவுகள் என்று சொல்லி சொல்லுவோம். அதை நாங்க என்ன சொல்லுவோம்? கோட்டு வரைவுகள். அதுல எங்களுக்கு ஒரு விடயங்களை பத்தி கதைக்கும் என்றால் நாங்க எளிய கோடு, ஒன்றுக்கும் மேற்பட்ட விடயங்களை பத்தி கதைக்கும் என்றால் அதை நாங்க சொல்லுவோம் வந்து பல்கோடுகள் என்று சொல்லி சொல்லுவோம். ஒரு விடயங்களை மட்டும் கதைக்கும் என்றால் எளிய கோடு, ஒன்றுக்கும் மேற்பட்ட தரவுகளை வந்து அதை கதைத்துக் கொண்டு போனால் அதை நாங்க சொல்லுவோம் வந்து பல்கோடுகள் என்றதன் அடிப்படையில நாங்க இங்க பொதுவாக வரைவிலக்கணப்படுத்தி சொல்லுவோம். சரி, இங்க வட்ட வரைவுகள் என்று சொன்னால் பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த வட்ட வரைவுல சேர்க்கை என்ற ஒன்று இங்க பயன்படுத்தப்படும். சேர்க்கையினுடைய வர்த்தகம், இங்க கூட வர்த்தகத்தினுடைய தன்மைகள் கதைக்கப்பட்டிருக்கும். சரிதானே? சேர்க்கை அல்லது வர்த்தகம் என்றதனுடைய தன்மையின் அடிப்படையில வந்து கதைக்கப்படும் என்றால் அது வட்ட வரைவு அல்லது பிரிக்கப்பட்ட வட்டம் அல்லது பை வரைவுகள் என்று சொல்லி சொல்லும். சேர்க்கை அல்லது வட்டம். இப்ப உதாரணமா வயது சேர்க்கைகள், ஏற்றுமதி சேர்க்கைகள், இறக்குமதி சேர்க்கைகள், இப்படி சேர்க்கை அல்லது வந்து ஒரு தொகுதியின் அடிப்படையில வந்து கதைக்கப்படும். சேர்க்கை அல்லது தொகுதி என்று சொல்லுவாங்க. சேர்க்கை அல்லது தொகுதி, சேர்க்கை அல்லது தொகுதி, இப்படி இதன் அடிப்படையில வந்து கதைச்சு கொண்டு போவோம் என்று சொல்லி சொன்னால் அதை நாங்க சொல்லுவோம் வந்து வட்ட வரைவுகள் என்று சொல்லி சொல்லுவோம். சேர்க்கை அல்லது ஒரு தொகுதியின் அடிப்படையில கதைச்சு கொண்டு போனால் அதை நாங்க பொதுவாக வந்து சொல்லுவோம் வட்ட வரைவுகள் என்று சொல்லி சொல்லுவோம். கூம்பக வரைவுகள் வந்து பிள்ளைகள் எப்பயுமே எங்களுக்கு வயது பால் சேர்க்கைகளை மட்டும்தான் எடுத்து காட்டும். ஒன்று வயது, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பால். இது ரெண்டையும் எங்களுக்கு எடுத்து காட்டுறது கூம்பக வரைவுகள். இது வயது பால், இது மட்டும்தான் எங்களுக்கு எடுத்து காட்டப்படும். பாருங்க, சனத்தொகை கூம்பு என்று பாத்தீங்கன்னா சனத்தொகை கூம்புல அங்க வயது பால் மட்டும்தான் எடுத்து காட்டப்பட்டிருக்கும். அப்ப வயது பால் மட்டும் கதைக்கும் என்றால் அதை நாங்க சொல்லுவோம் வந்து கூம்பக வரைவுகள் என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்தது கோட்டுச்சலாகை வெப்பநிலையையும் மழை வீழ்ச்சியை மட்டும் கதைக்கும். வெப்பநிலை மற்றும் மழை வீழ்ச்சி இதை மட்டும் கதைக்கும் என்று சொல்லி சொன்னால் நாங்க அதை சொல்லுவோம் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோட்டுச்சலாகை வரைவு என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? கோடு எங்களுக்கு கோடுகள் வெப்பநிலையாலையும் மழை வீழ்ச்சி எங்களுக்கு சலாகையாலையும் காட்டப்படும். எங்களுக்கு கோடுகள் வந்து வெப்பநிலைக்கும் சலாகை வந்து மழை வீழ்ச்சி என்றதன் அடிப்படையில காட்டப்பட்டுறது கோட்டுச்சலாகை வரைவுகள் என்றதன் அடிப்படையில நாங்க எடுத்து காட்டுவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாய்ச்சல் வரைவுகள் ஒன்றுடைய நகர்ச்சி அல்லது இடப்பெயர்வு. ஒன்று நகர்ச்சி, அடுத்தது இடப்பெயர்வு. சரிதானே? இடப்பெயர்வு ஒன்றினுடைய நகர்ச்சி அல்லது இடப்பெயர்வுகளை எங்களுக்கு அடையாளப்படுத்தி கொண்டு போனால் அது நாங்க பாய்ச்சல் வரைவுகள் எழுதுவோம். இப்ப திருகோணமலையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு, மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலைக்கு, இப்படி ஏதாவது போக்குகள், நகர்ச்சிகள், இப்படியான தன்மைகள் எங்களுக்கு எடுத்து காட்டும் என்றால் அதை நாங்க சொல்லுவோம் வந்து பாய்ச்சல் வரைபடங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். வாரம் ஹீமா, வாரம் உங்களோட டவுட்டுக்கு வாரம் வெயிட் பண்ணுங்க ஹீமாவா. அடுத்தது புள்ளி விவரவியல், அதாவது புள்ளி வரைவுகள் என்று சொன்னால் இங்க வந்து பரம்பல் அடர்த்தி தான் எடுத்து காட்டப்படும். சரிதானே? பொதுவாக பரம்பல் அடர்த்தியை பத்தி கதைக்கும் என்றால் அது புள்ளி வரைபடம் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? அதே மாதிரி எங்களுக்கு இடக்கடிய படத்திலையும் பரம்பல் அடர்த்தி தான் எடுத்து காட்டப்படும். இங்கேயும் பரம்பல் அடர்த்தி, படம்பல் அடர்த்தி என்ற விஷயம் தான் இங்க எடுத்து காட்டப்படும். இங்க நாங்க அடர்த்தி எதுக்கு இங்க புள்ளி வச்சு காட்டுவோம், இங்க வந்து கலர் தட்டி காட்டுவோம். அது மட்டும்தான் இங்க இது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம். சமானிய படங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வெப்பநிலை, அடுத்தது மழை வீழ்ச்சி, சரிதானே? மழை வீழ்ச்சி, அடுத்தது வந்து அமுக்கம், ஆழம், இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இட உயரம், அதான் உயரம், இப்படியான விஷயங்களை எங்களுக்கு எடுத்து காட்டிக் கொண்டு போகும் என்று சொல்லி சொன்னால் நாங்க அதை பொதுவாக சொல்லுவோம் வந்து சமகணிய படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? இப்ப சொன்னதுல யாருக்கும் சந்தேகம் இல்ல? கேளுங்க ஹீமா. சொல்லுங்க விளங்குது சார். அந்த நாங்க மேல அந்த சலாகை வரைபுலையும் பார்த்தோம் தானே சார், வர்த்தகம். அதே மாதிரி அந்த வட்ட வரைபுலையும் இருக்கீத்தானே சார், அது எப்படி கண்டுபிடிக்கிற அந்த எழுத்துல சேர்க்கை தொகுதி என்று தருவாங்க. ஒன்று சேர்க்கை அல்லது தொகுதி என்றதன் அடிப்படையில் உங்கள்கிட்ட கேட்பாங்க. உதாரணமா ஏற்றுமதி சேர்க்கை, இறக்குமதி சேர்க்கை, வர்த்தக உற்பத்தி சேர்க்கைகள் அல்லது வயது சேர்க்கைகள், பால் சேர்க்கைகள், இப்படி என்று சொல்லி சேர்க்கை அல்லது தொகுதி என்றதன் அடிப்படையில் உங்கள்கிட்ட கேட்பாங்க. அதை வச்சுக்கொண்டு சிம்பிளா வட்ட வரை பண்றதை கண்டுபிடிக்கலாம். சரியா ஹீமா?
ஓகே சார். ஓகே சார் மற்றாக்கள் சார் ஓகே சார் கோட்டு சலகை வரைவேண்டது பிரிக்க வரைபடமா? என்னது கோட்டு சலகை வரைபடம். இல்ல கோட்டு சலாகை வரைபடத்துக்கும் பிரிக்க வரைபடத்துக்கும் சம்பந்தம் இல்ல. பிரிக்க வரைபடம் நாங்க புள்ளிவிரவியல்ல காட்டுறது. இதுலயும் புள்ளிவிரவியல் சம்பந்தப்படாது. பிரிக்க வரைபடம்ன்ற அது வேற விஷயம். சரியா தம்பி? ஓகே ஓகே. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. சார் மற்றாக்கள் கேளுங்க. சார் அந்த இடம் சார்ந்த பரம்பல சமகணிய படங்கள் காட்டுமா? இடம் சார்ந்த படம் என்றால் இப்ப எங்களுக்கு என்ன சொன்னால் சமமான உயரங்களை தொட்டு வரையப்படுகின்ற கோடுகளை சம உயர கோடுகள் அண்டுவோம் இல்லையா பிரதி? அப்ப நாங்க ஒரு பிரதேசத்தினுடைய உயரங்கள் சமமான உயரங்களை காட்டுறதுக்கு நாங்க இந்த சமகணிய படங்களை பயன்படுத்துவோம். ஓகே சார். சரிதானே? ஓகே மற்றாக்கள் கேளுங்க சார் கேளுங்க. அந்த 100 MCQ ஷீட்டை இப்ப சென்ட் பண்ணணுமா சார்? இதை வச்சு செஞ்சு பார்க்க. என்னண்டு? அந்த 100 MCQ கொஸ்டின் பேப்பரை நான் அனுப்பி விடுறேன், பிரச்சனை இல்லை. சரிதானே? அதை அனுப்பி விடுறேன். சார் சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப எங்கட சிலபஸ்ல அந்த கூட்டு வரைப்பு இணைந்த பார் வரைப்பு அதெல்லாம் இல்ல தானே சார்? கூட்டு கோட்டு வரைவு இல்ல மணிக்கூட்டு கோட்டு வரைவுகள் அதெல்லாம் உங்களோட சிலபஸ்ல இல்ல. சரிதானே? நீங்க அதுகளை நினைச்சு குழம்பாதீங்க. ஓகே சரி. இது வந்து இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். இதை உங்களுக்கு இப்ப செய்து கொண்டிருக்கிற முடியுது. இது வந்து தரம் 13ஆம் ஆண்டுக்குரியதா? ஸ்கிரீன் விளங்குதா பிள்ளைகள்? ஓ சார். இது வந்து தரம் 13ஆம் ஆண்டுக்குரிய இந்த வரைவுகள் சார்ந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிற விஷயங்கள். சரி, இது விடுங்க, நான் உங்களுக்கு அந்த சும்மா மேலோட்டமா கதைக்கிறேன். 2013ஆம் ஆண்டு காலப்பகுதியில வந்து பாருங்க, 5வது வினாவாக கேட்கப்பட்டிருக்குது. இலங்கையின் குறிப்பிட்டதொரு வருடத்தில் பாருங்க, இலங்கையின் குறிப்பிட்டதொரு வருடத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சேர்க்கையினை காட்டுவதற்கு மிகவும் பொருத்தமான 2 படவரைகலையியல் முறைமைகளும் என்ன? பாப்போம் கெட்டுத்தனமான ஆறுன்றது மற்றும் எது வரப்போகுது உங்களுக்கு? முதலாவது எங்களுக்கு தெரிய வேணும், இந்த உள்நாட்டு உற்பத்தி ஏற்றுமதி இறக்குமதி இப்படி வர்த்தக போக்குகளை கதைக்கும். உற்பத்தி ஏற்றுமதி இறக்குமதி நாங்க சுரங்க கைத்தொழில்கள் உற்பத்தி கைத்தொழில் படிச்சிருப்போம். சரிதானே? அப்ப இங்க உற்பத்தியை பத்தி கதைக்கிறது எங்களுக்கு பார் வரைவுகள். சரிதானே? பார் வரைவுகளாகவும் இருக்கும் வட்ட வரைவுகளாகவும் இருக்கும். அப்ப சேர்க்கை என்று சொல்லும் போது அது பெரும்பாலும் வட்ட வரைவுக்கு மிக பொருத்தமானது. ஆகவே இங்க எங்களுக்கு மிக பொருத்தமான விடை கூட்டுபார் வரைவுகளும் அடுத்தது பிரிக்கப்பட்ட வட்டங்களும். சொல்ற விளங்குதா? இப்படிதான் கேள்வி வரும் உங்களுக்கு. மற்றது இதுல 2014ஆம் ஆண்டுல 7வது வினா வந்து பாருங்க, தரவு பரம்பல் ஒன்றின் முறையை மத்திய போக்கு மற்றும் பிரிக்கையினை காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய 2 புள்ளிவிரவியல் வரைவுகள். இதை நான் உங்களுக்கு போறோம் இது மற்ற விஷயத்துக்கு வரும். புள்ளிவிரவியல் சேர்த்து வரைவுகள் வரும். 2015ஆம் ஆண்டு 8வது வினா வந்து பாருங்க. இதுல 4வது வினா பாருங்க. 2015ஆம் ஆண்டு 4வது வினா, பல்கோட்டு வரைபடம் ஒன்றினை காட்டுவதற்கு மிகவும் பொருத்தமானது எது? எது வரப்போகுது இதுல? மிக பொருத்தமானது முதலாவது 5வது காதை பத்தி அறைய வேணும். முதலாவது இந்த 5வதுன்னு சொன்ன ஆளுக்கு இப்பதான் சொல்றேன். முதலாவது மாற்றங்கள் போக்குகள் வளர்ச்சிகள் எடுத்து காட்டும். மற்றது இப்படித்தாங்க பேப்பர்ல வச்சு செய்வீங்க போல இருக்குது. இங்க வேற இப்பதான் கோட்டு வரைவுக்கு சொல்றேன். வளர்ச்சியை பத்தி கதைக்கும், போக்குகளை பத்தி கதைக்கும், மாற்றங்களை பத்தி கதைக்கும். இப்படி கதைக்கிறத வந்து சொல்லுவேன் நம்ம என்னன்னு சொன்னால் கோட்டு வரைவுகள். சரிதானே? இதைத்தான் நீங்க உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் வித்தியாசமா கேட்ட உடனே குழம்பு படுறது. இப்ப உங்கள்கிட்ட இங்க என்னத்தை கேட்டிருக்காங்க? பல்கோட்டு வரைபடம் ஒன்றை காட்டுவதற்கு மிகவும் பொருத்தமானது. பாருங்க, ஏற்றுமதியினுடைய வருடாந்த மாற்றங்கள் எடுத்து காட்டுறது எதுவா இருக்கும்? கோட்டு வரைவு. கேள்விய செய்யும் போது சொல்ற விஷயங்களை அடையாளப்படுத்தி வடிவா செய்யுங்க. சரிதானே? செய்றீங்கன்னா மட்டும்தான் வடிவா நீங்க அந்த வரைவுகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வரைவுகள் கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியாது. ஏனென்றால் அது கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஐடியா தெரியாது. எதை வச்சு கொண்டு கண்டுபிடிக்கிறது, எதை வச்சு கொண்டு நாங்க அதை சிம்பிளா அடையாளப்படுத்துறதுன்றது தெரியாது. அதனாலதான் நிறைய பேருக்கு அந்த வரைவுகள் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்குரிய முறை இதுவரைக்கும் தெரியாது. இப்ப பாருங்க, இதுல 2015ஆம் ஆண்டு 8வது வினா வந்து பாருங்க, குறிப்பிட்ட வருடம் ஒன்றினை கொண்ட காலப்பகுதியில் இலங்கையின் அரிசி உற்பத்தியினையும் இறக்குமதியினையும் ஒன்றாக காட்டுவதற்கு மிகவும் பொருத்தமான வரைமுறை. நான் கேட்கிறாள் மட்டும் சொல்லு. கேட்கிறாள் மட்டும் மற்றார்கள் பேசாம இருங்களா? கேட்கிறாள் மட்டும் சொல்லுங்க. ஆயிஷா அன்மியூட் பண்ணுங்க. ஆயிஷா
ஆயிஷா சூமண்டா லேசுதானே நேரடியில் என்றாதான் ஆக்களை பார்த்து கேட்க வேண்டி வரும். சூமண்டா மியூட் பண்ணாம இருந்தா செய்ய முடியுதானே. தனுஷியா தனுஷியா இருக்கிறீங்களா? சாரி டினுசியா 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 சரி, இதுக்கு எனக்கு விட தெரியும் என்ற ஆள் எத்தனை பேர் கை சொத்து பார்ப்போம். எனக்கு இதுக்கு விட தெரியும் என்ற ஆள் கை சொத்து முதலாவது பார்ப்போம், அதை பார்ப்போம். ஓகே, சஹிரா, ஜைனப், மெனிலா, ஹப்சா, தம்சீர், திதுர்சன், தர்ஷிகா, பிருத்தி, ரிஸ்வா, சுமையா. ஓகே, டிதுர்சன் 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 ஓகே டிதுர்சன், இதுல எது எங்களுக்கு விடையாக வரும் தம்பி? இரட்டை பார் வரைவு. எப்படி கண்டுபிடிச்சீங்க இரட்டை பார்ன்றது? அங்க வந்து 2 விடயத்தை பத்தி தான் சார் கதைச்சிருக்காங்க, ஏற்றுமதி இறக்குமதி. ஏற்றுமதி இறக்குமதி எதை பத்தி கதைக்குது எங்களுக்கு? ஏற்றுமதி இறக்குமதி எதை பத்தி கதைக்குது? வர்த்தகம். வர்த்தகம். அப்ப அப்படி அதுதான் அந்த சிம்பிளான ஐடியா வச்சுக்கொண்டு தான் கண்டுபிடிக்கிறது. அப்ப எங்களுக்கு தெரிய வரும் ஏற்றுமதி இறக்குமதி என்றது வர்த்தகம். அப்ப எங்களுக்கு தந்திருக்காங்க, அதாவது உற்பத்தி, இந்த உற்பத்தி இறக்குமதி இது ரெண்டும் எங்களுக்கு வர்த்தகம். ஆகவே ஏற்றுமதி என்றது உண்டு, இறக்குமதி என்றது உண்டு. அப்ப 2 விதமான தரவுகளை பத்தி கதைச்சிருக்காங்க. ஆகவே இது எங்களுக்கு வந்து இரட்டை வார் வரைவுகளாக இருக்கும். இதுல என்ன பிள்ளைகள் கஷ்டம், சின்ன ஒரு விஷயங்கள், சின்ன விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கிறதுல எங்களுக்கு பெரிய கஷ்டப்படுத்த வேண்டி வரும். அடுத்தது சொல்லுங்க பிரதி. சார் ரெட்டை பார் வரைவு வர்த்தகம் ரீதியான இதுகளை மட்டும்தான் நான் காட்டும். பார் வரைவுகள் வர்த்தக போக்குகளை கூட பிரதிநிதித்துவப்படுத்தும். இப்ப அதிகமாக பிரித்தி உங்களுடைய பேப்பருக்கு வாரது வர்த்தகம் தான். வர்த்தகங்கள், ஏற்றுமதி, இறக்குமதி, இப்படியான கூடுதலை கதைக்கிறது புவியியல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பார் வரைவுகள் தான். இதை தவிர எங்களுக்கு ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கை, உதாரணமா இப்படி பிரித்தி கேட்டதுக்காண்டி சொல்றேன், ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களினுடைய எண்ணிக்கை நாங்க இதுல காட்டுவோம். என்னத்துல காட்டுவோம்? பார்ல காட்டும். ஏன் இதுக்குத்தான் நான் உங்களுக்கு முன்னுக்கு சொல்லி தந்தேன். நான் சலாகை வரைவுகள் பின்னக தரவுகளை பிரதிநிதித்துவப்படுத்த சொல்லி சொன்னா இல்லையா? ஓம் சார், எண்ணிக்கை. அப்ப எண்ணிக்கையின் அடிப்படையில வர வேணும். அப்ப ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களினுடைய எண்ணிக்கை என்றால், அல்லது ஒரு பாடசாலையில் காணப்படுகின்ற மாணவர்களின் வகுப்புகள் அடிப்படையிலான எண்ணிக்கை. அப்படின்னா 10ஆம் ஆண்டுல எத்தனை பேர் இருக்காங்க, 11ஆம் ஆண்டுல எத்தனை பேர் இருக்காங்க, 13ஆம் ஆண்டுல எத்தனை பேர் இருக்காங்க, 5ஆம் ஆண்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்றத நாங்க 10.4 மாணவர்கள் 2.3 மாணவர்கள் என்ற கதைக்குனாங்க இல்ல, ஒரு பெருமானம் முழுமையா தான் கதைப்போம். அதை எந்த தரவுக்குள்ள வரும்? எங்களுக்கு சலாகை வரைவுக்குலாம் காட்டுவோம். ஒன்று பின்னக தரவாக இருக்க வேணும், அல்லது வர்த்தக போக்குகளை காட்டும். இப்ப விளங்குது அப்புறத்தி? அப்ப சனத்தொகையின் பால் சேர்க்கை காட்டுறது எது? சனத்தொகையின் பால் சேர்க்கை, சனத்தொகையினுடைய பால் சேர்க்கை. இப்ப எங்களுக்கு இங்க வயது குறிப்பிடப்பட்டிருக்குது அப்புறத்தி? இல்ல இல்ல, இங்க எங்களுக்கு தெரிய வேணும் சேர்க்கை என்ற ஒரு வசனம் பயன்படுத்துறாங்க இல்லையா பிள்ளை? அப்ப சேர்க்கை என்றதை கதைக்கிறது எது? கதைக்கிறது எது? வட்ட வரைவு. இப்ப இதுவே வயது பால் என்று தந்திருப்பாங்கடா, வயது பால் சேர்க்கை என்று தந்திருப்பாங்கடா, நீங்க கூம்பாவாரம் தான் போக வேணும். வயது பாலை கதைச்சால் அது கூம்பாவாரம் தான். வயது சேர்க்கை, பால் சேர்க்கை மற்ற தனியா பிரிச்சு கதைச்சால் அது வட்ட வரைவுக்கு தான் போக வேணும். இப்ப விளங்குது அப்புறத்தி? ஆனா கைட்ல ரெட்டை பார் வரைவுக்குள்ள தானே போட்டிருக்காங்க பால் சேர்க்கை. அது முழுமையாக தந்திருக்குதா? இது அந்த தரவுகளை பார்க்க வேணும். உங்களுக்கு அந்த தரவுகளை வச்சு கூட தான் வரைவுகள் வரைஞ்சிருப்பாங்க உங்களுடைய டீச்சர்ஸ் கைட்ல. விளங்குது அப்புறத்தி? உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல உங்களுக்கு இப்ப பாருங்க, அந்த டீச்சர்ஸ் கைட் காட்டுறேன். அதுல அந்த எல்லாரும் பாருங்களா, டீச்சர்ஸ் கைட்ல உங்களுக்கு அங்க தரவுகளை வச்சு கொண்டு தான் வரைஞ்சிருப்பாங்க. அது முழுமையாக இருக்குதா, பின்னகமா இருக்குதா என்றதை பார்க்க வேணும். ஓகே, இப்ப கவனிங்க, ஒரு ஆள் டவுட்டையும் கேட்கணும், வெயிட் பண்ணுங்க, ஒவ்வொரு ஆளா வரும் சரிதானே? ஓகே, இங்க வந்து பாருங்க, இங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற, இப்ப இது வந்து அந்த தரவுகளை வச்சுக்கொண்டு வரைகிறது, இது இந்த தரவுகளை வச்சுக்கொண்டு சலாகையில வரைகிறது.
இது வந்து நீங்க எடுக்கிற முறை. இப்ப நீங்க தரவுகளை வச்சுக்கொண்டு உங்களுக்கு எந்த இப்ப நீங்க சலாகையில வரைய போறீங்களா அல்லது கோடுகளை வரைய போறீங்களான்றது அது உங்களோட விருப்பம். நீங்க தரவுகள் தருகின்ற போது நீங்க வரைகிறது அது உங்களோட விருப்பம். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு பெரிய நகரங்கள் வந்து இங்க தரப்பட்டிருக்குது. அப்ப இது வந்து செஞ்சிருக்காங்க ஒரு தனித்தனி தரவுகளாக தந்திருக்கிறதால இதுல உங்களுக்கு சலாகையில காட்டிருக்காங்க. இல்ல இதை நீங்க கோட்டுல காட்ட மாட்டா, நீங்க கோட்டுலையும் காட்டலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா எங்களுக்கு என்ன செய்ய வேணும், ஒரு மாற்றம் ஒன்றை பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி நீங்க அதை எடுத்துக்கொள்ள வேண்டி வரும். விளங்குதா பிரதி? உங்களுக்கு தரவுகள் தந்தால் நீங்க அது அவங்க என்ன தரவுகளை கேட்கிறாங்களோ என்ன வரைவுகளை வரைய சொல்றாங்களோ நீங்க அந்த வரைவுல வரைவீங்க. அதுக்குரிய பகுதி தான் உங்களுடைய டீச்சர்ஸ் கைட்ல இருக்கிறது. விளங்குதா பிரதி? ஓகே. டீச்சர்ஸ் கைட்ல இருக்கிறத வச்சுக்கொண்டு நீங்க படங்கள் வரைய இயலாது. இதுல வந்து பாருங்க, இதுல அந்த எளிய பார் வரைவுகள் அப்படி கேட்டவங்க. இதுல வந்து பாருங்க இரட்டை பார் வரைவுகள்ல இந்த சிறுபோகம் பெரும்போகம் உற்பத்தியை பத்தி கதைச்சிருக்கிறாங்க பாருங்க. இதுல இரட்டை பார் வரைவுகள் சிறுபோகம் பெரும்போகத்தை பத்தி கதைச்சிருக்கிறாங்க. சரிதானே? அதே நேரத்துல வந்து பல்கூட்டு பார் வரைவுகள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல வந்து முழுமை எண் அடிப்படையில கதைச்சிருக்கிறாங்க. இது வந்து பாருங்க 2013, 2014, 2015 3 தரவுகளை வச்சுக்கொண்டு இங்க வரைஞ்சிருக்கிறாங்க. இது வந்து இதை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யலாம், கண்டுபிடிக்க இயலாது, கஷ்டப்படுவீங்க. சரியா பிரதி? சார் அந்த ரெட்டை பார் வரைவுல பாயிண்ட்ஸுக்குள்ள தந்திருக்காங்களே, எது எங்க இரட்டை பார் வரைவு? சரி, இங்க பாருங்க, 2 மாறிலிகளை ஒன்றோடு ஒன்று இணைத்த முறைகளில் பார் மூலம் வெளிக்காட்டு முறைகள் இரட்டை பார் முறைகள் என அழைக்கப்படுகின்றது. ஒரு நாட்டின் குறித்த வருடத்தின் அல்லது பருவத்துக்கான ஏற்றுமதி, இறக்குமதி, குடிவரவு, குடியளவு, பெரும்போகம், இந்த உற்பத்தி இதுகளை பத்தி காட்டுறதாக இருக்கும். இங்க வயதுகளினுடைய பால் சேர்க்கைகளை இதன் மூலம் காட்டலாம். இங்கதான் ஒரு விஷயம் இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு நேரத்தோட சொல்லியிருக்கேன் தெரியுமா, வட்ட வரைவுகளையும் இங்க வரைய பாருங்க, வட்ட வரைவுகளையும் சலாகை வரைவுகளையும் ஒன்றாக காட்ட முடியும் என்று சொல்லி ஒரு வசனம் ஒன்று இருக்கு தெரியுமா பிரதி? இங்க பாருங்க, இதான் இந்த விஷயம். இப்ப இதுல எங்களுக்கு தெரிய வேணும், இந்த சலாகை வரைவுகளையும் இந்த வட்ட வரைவுகளையும் ஒன்றாக காட்டலாம் இல்லையா பிரதி? இப்ப எங்களுக்கு தெரிய வேணும், இங்க பால் சேர்க்கை என்றது நீங்க அந்த ஸ்கீமில ஒன்று சலாகை வரைவு தராம விட்டுருப்பாங்க. அப்படி தராம விட்டா நீங்க வட்ட வரைவுக்கு தான் போக வேண்டி வரும். பெரும்பாலும் நாங்க சேர்க்கையை பத்தி கதைக்கிறது வட்ட வரைவுகளா தான் இருக்கும். இப்படி வட்ட வரைவு தரலாட்டி நீங்க வர்த்தக போது கதைச்சால் நீங்க சலாகை வரைவை தான் தெரிவு செய்ய வேண்டி வரும். சரிதானே? இங்க வட்ட வரைவு தரலாட்டி இப்ப பாருங்க, இது ஒரு ஆண்டு நான் 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்வி பெரும்பாலும் 2019ஆம் ஆண்டு அல்லது 20ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், இந்த வயது பால் சேர்க்கை சம்பந்தமா. இந்த இருக்கு வயது சேர்க்கை. இதுல பாருங்க 2021, 22ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்த வினா. எல்லாரும் இதை கவனிங்களா, இந்த ஸ்கீமை இதை கவனிங்க, பேப்பர் கவனிங்க. இதுல பாருங்க, இலங்கையின் குறிப்பிட்ட நாளொன்றின் COVID-19 பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் வயது சேர்க்கை. எங்களுக்கு தெரிய வேணும், இங்க சேர்க்கை என்றாலே அது வட்ட வரைவுகளாக இருக்க வேணும். அப்படி வட்ட வரைவுகள் இல்லாட்டி எங்களுக்கு பெரும்பாலும் பார் வரைவுக்குள்ள போக வேணும். எதுக்குள்ள போக வேணும்? பார் வரைவுகள். அப்படி எங்களுக்கு தெரிய வேணும், இந்த வயது சேர்க்கை என்று சொன்னாலும் அது பெரும்பாலும் வட்ட வரைவு 100% பொருத்தமானது. சரி, இங்க எங்களுக்கு பார் வரைவுகள் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பார் வரைவுகள் வட்ட வரைவுகள் இருக்கான்னு பார்க்க வேணும். இப்ப இதுல விடைய பாருங்க, கூட்டு கோட்டு வரைவு, எளிய கோட்டு வரைவு, பல் கோட்டு வரைவு, பிரிக்க வரைவு, பை வரைவு. பை வரைவுன்றதுக்கு மறுபெயர் என்ன? வட்ட வரைவு. இப்ப எங்களுக்கு இங்க இவங்க சலாகை வரைவுகளை கொடுத்திருப்பாங்கன்னா இங்க எங்களுக்கு முரண்பாடு வந்திருக்கும். ஏன் 2 இதையும் நாங்க ஒரே வரைவுகள்லாம் எங்களுக்கு எடுத்து காட்ட வேண்டிய நிலைப்பாடுகள் வந்திருக்கும் இல்லையா? அப்ப இங்க உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும். அதனாலதான் உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பார் வரைவுன்றது ஸ்கிப் பண்ணிட்டு பை வரைவுன்ற வட்ட வரைவு மட்டும் போட்டிருக்காங்க. சரிதானே? இப்ப பாருங்க, இங்க பாருங்க, 2020ஆம் ஆண்டும் 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்திருக்கிற வினாவை பாருங்க. 2020, 2022 பாருங்க. 2020ஆம் ஆண்டு குறிப்பிட்ட காலப்பகுதி ஒன்றின் தரவு வரிசையில் தொடர்ச்சியான மாற்றத்தினை, அப்ப எங்களுக்கு மாற்றத்தினை காட்டுறது எதுவாக இருக்கும்? மாற்றத்தினை காட்டுறது கோட்டு வரைவு. எங்களுக்கு எந்த வரைவாக இருக்கும்? கோட்டு வரைவுகளாக இருக்கும். பாருங்க, சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். இதுல பாருங்க, எளிய பார், வட்ட வரைவு, பாய்ச்சல் வரைவு, பல் பார், கோட்டு வரைவு. அப்ப எங்களுக்கு மாற்றத்தை காட்டுறது எது வரப்போகுது? கோட்டு வரைவு. இப்ப இங்க பாருங்க, இப்ப 2023ஆம் ஆண்டு இப்ப இலங்கையின் மொத்த குடித்தொகையில் ஏற்பட்ட வருடாந்த மாற்றம். இப்ப மாற்றத்தை காட்டுறது எங்களுக்கு எது வரப்போகுது? ரிஜெக்ட் பண்ண வேணும்.
இந்த பார் வரைவு, வட்ட வரைவு, கூம்பக வரைவு மூன்றும் ரிஜெக்ட். இதுகளை பத்தி யோசிக்கவும் கூடாது, சிந்திக்கவும் கூடாது. இப்ப நீங்க யோசிக்கிற ரெண்டு விஷயம், ஒன்று பல்கோட்டு பார் வரைவு வருமா, எளிய கோடு வரைவு வருமா என்றது யோசிக்கப்படும். இப்ப பாருங்க, இலங்கையின் மொத்த குடித்தொகையில் ஏற்படும் வருடாந்த மாற்றத்தினை எடுத்து காட்டுவதற்கு மிகவும் பொருத்தமான வரைவு. இப்ப எங்களுக்கு இலங்கையினுடைய மொத்த குடித்தொகை என்ற எங்களுக்கு எது வரப்போகுது, எத்தனை தடவைகள் இருக்க போகுது? இலங்கையினுடைய மொத்த குடித்தொகையினுடைய வருடாந்த மாற்றத்தை காட்டுறதுக்கு நாங்க பல்கோடுகளா பயன்படுத்துவோம், எளிய எளிய கோடுகள். இப்ப உதாரணமா இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான் என்று சொல்லுதான் நாங்க பல்கோட்டு வரைவுகளை பயன்படுத்த வேண்டி வரும். சரிதானே? ஓகே சார். ஓகே. இப்ப இந்த நான் சொல்லி தந்திருக்கிற அந்த விஷயத்தை நீங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சுக்கொள்ளுங்க, அல்லது நீங்க குறிப்பெடுத்து வச்சுக்கொள்ளுங்க. எடுத்து வச்சுக்கொண்டு நீங்க செய்து பாத்தீங்கன்னு சொன்னா சிம்பிளா செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா பிள்ளைகள்? ஓகே சார் நாங்க அதை எழுதி எடுக்கவா கொப்பில? நான் உங்களுக்கு அதை PDF ஆக்கி போட்டு குரூப்ல போட்டு விடுறேன். சரிதானே? ஓகே சார். ஓகே, நீங்க அதை கொப்பியில் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அந்த இந்த இது இருக்குதானே, அந்த வரைவுகள் என்ற வினா இருக்குதானே, அதுக்கு கீழே நோட் பண்ணுவீங்களா? ஓகே சார். ஓகே ஓகே, ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மார்னிங் கிளாஸ். ஓ, மார்னிங் இருக்கு. டைம் டேபிள் படி நமக்கு வளமையா கிளாஸ் போறது தானே. சரி, யாரு? கிஃப்ரத் கண்ணீரம் கையை சுத்தி கொண்டு இருக்கிறீங்க, கேளுங்க. கிஃப்ரத் அல்லது சரி சரி, ஓகே. அப்ப எல்லாரும் கையை எடுத்துட்டீங்க போல இருக்குது. யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்குதா பிள்ளைகள்? வேறு யாரும் சந்தேகம் எதுவும் கேட்க போறீங்களா? கேளுங்க ரம்யா. சார், கோட்டு சலாகிய வரைவுல வெப்பநிலையும் மழைவீழ்ச்சியும் சொன்னீங்க தானே சார்? சமக்கனிய படத்திலேயே வெப்பநிலை மழைவீழ்ச்சியும் வந்திருக்கு. அப்ப எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? என்ன விலங்கையில? சார், கோட்டு சலாகிய வரைவுல வெப்பநிலையும் மழைவீழ்ச்சியும் சொன்னீங்க தானே சார்? சமக்கனிய படத்திலேயே வெப்பநிலையும் மழைவீழ்ச்சி. ஓ, ரெண்டும் சேர்ந்து வர வேணும். வெப்பநிலை, மழைவீழ்ச்சி ஆகிய இரண்டினையும் காட்டுவதற்கு மிகவும் பொருத்தமான வரைவு முறை எது என்று சொல்லி உங்கள்கிட்ட கேட்டா அது கோட்டுச்சலாக விரைவு தான். அதை தவிர நீங்க வேற எதையுமே எடுக்கலாது. இது ரெண்டையும் ஒரே அடியாக காட்டுறது, ஒரே அடியாக, வேற பிரிச்செல்லாம் ஒரே அடியாக காட்டுறதுக்கு தான் நாங்கள் கோட்டுச்சலாய் வரைவை பயன்படுத்துவோம். ரெண்டும் ஒரே படத்துல காட்டப்படும். சரியா ரம்யா? சரி. ஓகே 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 பிள்ளைல, குட் நைட். Okay, Thank you, sir.